காங்கிரஸுக்கு 11 சீட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளத்தில் நிறைய பேச்சுகள் எழுதிட்டு இருக்கு. அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா திமுக அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுக்க பார்த்துடலாம். அதாவது திமுக வெற்றி பெற காங்கிரஸ் கண்டிப்பாக தேவை. ஆனால் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் சீட்டுக்கெல்லாம் பெறதுக்கு திமுக கண்டிப்பாக தேவை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஸோ காங்கிரஸுக்கு 11 சீட்டு தான் தருவாங்க அப்படின்ற விவாதம் எப்படி எழுந்துச்சு அப்படின்னா, ஆர்எஸ் பாரதி அவங்களோட மகனான சாய் லட்சுமிகாந்த் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணி எத்தனை சீட்டு கேட்ட, அதாவது காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணி எத்தனை சீட்டு கேட்ட 117, பீகாரில் எத்தனை முன்னிலை 11, இங்கேயும் 11 தான் சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து 11 சீட்டுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. அதாவது இதில் நம்ம என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து காங்கிரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா இத்தனை சீட்டு வாங்கினாலும் அதில் ஒரு இத்தனை சீட்டுகள் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதிக சீட்டுகள் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா திமுக கூட்டணியில் இருந்தால் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஏற்கனவே 25 சீட் வாங்கியிருந்தாங்க. ஏற்கனவே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருந்தன்மையாக திமுக கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா 35 சீட் வரைக்கும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அப்போ பார்த்துட்டு இருந்தோம். இதில் ஒரு சில காங்கிரஸ் ஃபேக்ஷன்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம விஜய் அவங்க கூட போயிட்டோம் அப்படின்னா கேரளாவில் வந்து வின் பண்ணலாம். அது எங்கே அப்படின்னா வேணுகோபால் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பொறுப்பாளர், மேலிட பொறுப்பாளர், அவர் காங்கிரஸில் ஒரு ராகுல் காந்தி அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட. அவர் வந்து விஜய் அவங்களுக்கு ஃப்ரான்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, கேரளாவில் வந்து விஜய் அவங்களுக்கு ஃப்ரான்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்ம விஜய் அவங்களை காங்கிரஸ் கூட்டணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கேரளாவில் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து விஜய் அவங்கள நான் காங்கிரஸ் கூட்டணியில் கொண்டு வந்தது நான் தான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுகோபால் அவங்க சொன்னதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் பதவியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டம் போட்டுருக்காரு கேரளாவில். இதுதான் வந்து இது ஒரு கோஷ்டியாக வந்து கேரளாக்காக விஜய் அவங்களை கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்போ விஜய் அவங்கள தமிழகத்தில் விஜய் அவங்க கூட போயிட்டு காங்கிரஸ் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா உண்மையாக ஒரு கசப்பான உண்மையாக இருந்தாலும் சரி, தாவேக்கக்காரங்களை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கசப்பான உண்மையாக இருந்தாலும் நிதர்சனமான உண்மை என்னன்னா சீட்டு வெற்றி பெறதுக்கு ஒரு சில கஷ்டமான வாய்ப்புகள் தான் இருக்கும். விஜய் அவங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறதுனால விஜய் அவங்க மட்டும் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும். தனிச்சு போட்டி போட்டால் விஜய் அவங்க எம்எல்ஏ ஆகலான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அப்படி இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ விஜய் அவங்க ஒரு தொகுதியில் போட்டி போடுறாங்க அப்படின்னா திருமங்கலம் ஃபார்முலாலாம் கொஞ்சம் பேர் படிச்சு பாருங்க. ரீசெண்டாக ஈரோடு கிழக்கில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாருங்க. வீட்டு வாஷிங் மிஷின் கொடுத்தா அது எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க அப்படின்றதெல்லாம் யோசிங்க. ஸோ அதை தெரிஞ்சுமே வந்து காங்கிரஸில் வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முன்னாள் தலைவரான அழகிரியிலேருந்து எல்லாருமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, அதை பற்றி சொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலே தலைவர்கள்லாம் பேசுகிறாங்களே, முன்னாள் தலைவர் அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்களே, கிரீஷ் சோடாங்கர்லாம் வந்து 125 தொகுதி கேட்குறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து சீட்டு பேரத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வந்து எல்லா தலைவர்களும் பேச தான் செய்வாங்க. இப்போ வந்து 117 சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா 125 சொல்லி கேட்டாங்க. 117 117 நேருவன் மகளை வருக அப்படின்னு சொல்லிட்டு தான் கருணாநிதி அவங்க பேசியிருக்க வரலாறு உண்டு. ஸோ 117 சும்மா ஒரு 125 கேட்கலாம். 125 கேட்டாங்க, 125 கொடுக்க மாட்டாங்க. 125 கேட்டால் ஏற்கனவே 25 சீட் வாங்கியிருக்கிறதுனால ஒரு 35 40 வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக கூட்டணியில் அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். அது ஒரு பெரிய தலைவலி வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 170 சீட்டுகளில் தான் போட்டி போட்டு 120 சீட்டுக்கு 120 சில்லறையில் சீட்டில் வந்து 130 கிட்ட வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ வந்து ரேஷியோ வந்து இந்த தடவை ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால இந்த ரேஷியோ அப்படின்றது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 70% கிட்ட போட்டி போட்டதில் வின் பண்ணியிருந்தாங்க வைங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு 10 சீட்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிலாம் ஒரு 2-3 சீட்டு ஏற்றி கொடுத்தாங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட்டு கிட்ட தான் வந்து போட்டி போடுற மாதிரி வரும். ஸோ தனித்து மெஜாரிட்டி அப்படின்றது கம்மியாகிடும், வாய்ப்பு கம்மியாகிடும். இன்னொன்று என்னன்னா, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் வச்சிருக்கிறதுனால அது ஒரு பெர்செப்ஷன் உண்டாகுது. மைனாரிட்டி ஓட்டு வந்து சிந்தாம சதராம வந்து திமுக கூட்டணிக்கு வரதுக்கு அது ஒரு நல்ல ஒரு உதர விஷயமா இருக்குது. அதான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெறது கஷ்டம், திமுக கூட்டணியில் இல்லாமல் காங்கிரஸ் இந்த சீட்டுகள் வெற்றி பெறது கஷ்டம் அப்படின்றத ஆரம்பத்திலே சொன்னேன். இவங்களுக்கு அவங்க தேவை, அவங்களுக்கு இவங்க தேவை அப்படின்றது உண்மையான விஷயம். ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா, இல்லை திமுக கூட ஒரு சில நேரத்தில் வந்து விளம்பரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ காங்கிரஸ் வந்து வெளியே போனாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ஏன் வந்து அவங்கள வெளியே போக விரும்புவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு காங்கிரஸ் இல்லாமல் நம்ம வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக திமுக கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து வெளியே போகிறாங்கன்ற பட்சத்தில் திமுக எப்படி ஈடுகட்டுவாங்கன்னா, அதுக்காக தான் ரீசெண்டாக கமலஹாசன் அவங்கள வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. கமலஹாசன் அவங்க பார்த்துட்டு வந்ததில் ஏற்கனவே பார்த்த சினிமா பின்னணி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பின்னணியாக பார்க்கப்படுறது. ஏன்னா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4% கிட்ட வரைக்கும் மார்க் எடுத்திருந்தாரு. ஸோ அவரை கொஞ்சம் வளர்க்கலாம். அவர் வந்து காங்கிரஸ் அந்த பின்புலம், காங்கிரஸ் அந்த கொள்கைகளை வந்து கொஞ்சம் சார்ந்தவர் தான். ஸோ அவரை வந்து கொஞ்சம் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேமுதிக இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராமதாஸ் அவங்க தரப்பில் இருக்காங்க. ஏற்கனவே 2011 2006 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருந்திருக்காங்க. அப்போது ராமதாஸ் அவங்க தலைவர், அப்பயும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான் தலைவர். 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸ் அவங்களோட ஃபேக்ஷன் ஏற்கனவே வந்து பிளவுபட்டிருக்காங்க. அது ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ ராமதாஸ் அவங்களோட தரப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வெளியே போனாங்க அப்படின்ற பட்சத்தில் கமலஹாசனுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபியூல் போனால் கமலஹாசனோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ்
பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராமதாஸ் அவங்களோட தரப்பையும் தேமுதிகவையும் வந்து உள்ளடக்கினா இந்த காங்கிரஸ் வெளியே போகிறதா ஈடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக திட்டம் போடுறாங்கன்னு இருக்கு. ஸோ மக்களாகிய நீங்கள் காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும், காங்கிரஸ் திமுக ஓட்டிலே தொடரணுமா ஆகிய உங்களோட கருத்துக்கள் என்னவோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.